நீங்கள் உதவியாடி கொண்டிருந்தீர்கள். இப்போ எங்களுடைய சமுதாயத்தினுடைய நலன் கருதி தான் நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். எங்களுடைய தலைவர்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. இந்த நாட்டில் உள்ள சிரேஷ்ட தலைவர்களோட கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக பேரம் பேசின சம்பவங்கள்லாம் நிறைய இருக்கு. அது பேரம் பேசுகிற பொழுது யார் யார் எங்களுக்கு உடன்பட்டார்கள், யார் யார் உடன்படவில்லை என்பது எங்களுக்கு தான் தெரியும், எங்களுடைய தலைவர்களுக்கு தான் தெரியும். நான் போய் பேரம் பேசுறது கிடையாது, அதாவது வாக்களிக்கிற மக்கள் போய் பேரம் பேசுறது கிடையாது. பேசுவது தலைவர்களுக்கு தான் தெரியும் அங்க உள்ள நிலைமையெல்லாம். சோ தலைவர்கள் அதன் அடிப்படையில் தான் முடிவெடுத்துறாங்க. நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். உண்மையிலே சொல்ல போனா ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களுக்கு நாங்க ஒரு காலத்துல ஆதரவு கொடுத்தோம், நிபந்தனையற்ற ஆதரவு தான், நாங்க எதுவுமே கேட்கல. ஆனா ஜே.ஆருடைய அரசாங்கத்துல நாங்க ஒரு பங்காளியா இருந்து எங்களுடைய குடியுரிமை பிரேமதாச காலத்து வரைக்கும் குடியுரிமை, வாக்குரிமை எல்லாமே பெற்றோம். அதே மாதிரி சந்திரிகாவினுடைய அரசாங்கத்தில் சேர்ற பொழுது நாங்கள் நிபந்தனை கொடுக்கல. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு நிறைய சில விஷயங்கள் செய்யப்பட்டுச்சு. ஆனா மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் கூட நாங்க ரணில் விக்ரமசிங்கே ஆதரிச்சிட்டு, தேர்தலில் ஆதரிச்சிட்டு மஹிந்த ராஜபக்ச வெத்தின பிற்பாடு போய் சேர்ந்தவர்கள் நாங்க. அப்படிதான் போய் சேர்ந்தோம். ஆனா நாங்க எதுவுமே நிபந்தனை வைக்கல. ஆனா இன்றைக்கு எங்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க, மக்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க அந்த தேவைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல எதிர்காலம். யாரு வந்தாலும் செய்யக்கூடிய. நான் ஒரு தொலைபேசி அழைப்பின நீண்ட நேரமாக அழைப்பிருக்கேன், போட்டுட்டு வருகிறேன். வணக்கம். வணக்கம் சார், என்னுடைய பேர் சித்தி, நான் கொலம்பில இருந்து பேசுறேன். சகோதரர் முஸ்தபா அவர்கிட்ட கேள்வி ஒன்று கேட்கணும் சார். கேட்கலாமா? கேளுங்க. முஸ்லிம் காங்கிரஸ் தப்பிசாளர் சகோதரர் பசித் தேவதாஸ் அரசாங்கத்திலிருந்து விலகி விட்டார். திரும்ப 2 நாளையில பத்திரிகை ஒன்று அறிக்கை ஒன்று விட்டிருந்தார் சார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வெற்றி அடைய நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் என்று. இதன் அர்த்தத்தை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார். நான் உண்மையில் 2 பேர்ட்ட ரெசிக்னேஷன் லெட்டரையும் நான் உண்மையில் இந்த தேர்தல் முடியும் வரை அலட்டிக்கொள்ள விரும்பவில்லை. ரவுஃப் ஹக்கீம் அவர்களின் லெட்டரும் ரிஷாட் பதீன் அவர்களின் கருத்தும் கிட்டத்தட்ட அது ஒரு காதல் கடிதங்களாகத்தான் இருந்தன. அது ஒரு ரெசிக்னேஷன் லெட்டராக இல்லை. அந்த ஆங்கில வார்த்தை பிரயோகம் ஜிஎல்பிரிஸ் டைப் பண்ணி ரவுஃப் ஹக்கீம் சைன் வச்சாரா என்ற அளவுக்கு கூட அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருந்தன. உங்களை விட்டு பிரிய நான் விரும்பவில்லை. அந்த கடிதம் Facebookல பலருடைய Facebookல நான் பார்த்தேன். அந்த கடிதம் வந்துட்டு பலருடைய கமெண்ட்ஸை பெற்றிருந்தது. அதாவது அந்த அளவுக்கு அந்த கடிதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே போல பதிலுக்கு போயிட்டு வரேன். சோ அந்த அடிப்படையில தான் நாங்க இந்த தேர்தலையும் நாங்க நிக்கிறோம். சிலர் சொல்றாங்க மக்கள் போகின்ற பகட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். ஆனா வழிநடத்துகின்ற தலைவர்கள் யார்? மக்கள் தலைவர்களை வழிநடத்துவதா, தலைவர்கள் மக்களை வழிநடத்துவதா? இது அண்மையில ஏற்பட்டுக்கிட்ட ஒரு பிரச்சனை இந்த நாட்டுல இல்லையா? அலை போகிறது என்பதற்காக எல்லாரும் ஓடுறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க காங்கிரஸ் தான் முதல் ஓடும். ஆனா காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா நிக்குது. இன்னைக்கு ஆறுமுகம் தொண்டமான் எடுத்த முடிவை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க. படிப்படியா சொல்றாங்க. இப்ப ஆரம்பத்துல சொன்னாங்க ஆறுமுகம் தொண்டமான், கௌரவத்துக்குரிய ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் ஓட்டு கேட்கல, வேற யாரத்தானே கேட்கறாங்க, நாங்க எங்களுக்கு விருப்பமான முறையில் ஓட்டு போடலாம்னு சொல்லி சொன்ன மக்கள் இன்றைக்கு சொல்றாங்க ஆறுமுகம் தொண்டமான் எடுத்த முடிவு சரி, அவர் சொல்றதான் கேட்கணும். ஏன்னா எங்களுடைய மக்கள், எங்களுடைய நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் விஞ்ஞாபனத்துல மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், மஹிந்த ராஜபக்ச அப்படிதான் இருக்கிறார். அவருடைய ஆட்சி மாற்றம் என்று சொல்லுகிற அந்த மேனிபெஸ்டோல தமிழ் கைதிகளை கூட 100 நாளுக்குள்ள விடுதலைன்னு சொல்லி சொல்லப்படலையே. செய்யலாம் இல்ல, ஆட்சிக்கு வந்தாலும் விடலாம் இல்ல. அதுக்கு முதல்ல ராஜபக்சே நாங்க ராஜபக்சே சொல்லி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கு. இந்த முறை எங்களுக்கு நிச்சயமா இருக்குது. நாங்க செய்வோம். 10 வருஷம் இவ்வளவு காலம் எங்களுக்குள்ள கட்சிக்குள்ள மஹிந்த ராஜபக்சே இருக்கும்போது உள்ளுக்கு இருந்து நிறைய பேர் எங்களுக்கு எதிராக நின்றாங்க. ஆனா இப்ப நாங்க தனித்து நிக்கிறோம். ஆகவே எங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறார். கட்டாயம் செய்வோம். எதிர்காலத்துல எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் நாங்க செய்வோம். சொல்ல போறீங்களா? இல்ல, நான் சொல்றது என்னென்றால், நான் உங்களுக்கு போன மின்னல் பேசான்னு சொன்னேன். அதாவது மைத்திரிபால சிறிசேன இங்கே வந்திருக்கிறார். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் உண்மையாக தமிழ் மக்களை நேசிக்கிறவர் அல்லது தமிழ் மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் சொல்றவர் என்றால் இப்பவே அறிவிச்சிருக்கலாமே. சிறையில் குற்றச்சாட்டு இல்லாதவனாலும் திறந்து விடேன், குற்றச்சாட்டு இல்லாத தமிழ் மாணவர்கள் வெளியிடமும் கொண்டு சொல்லலாமே. அல்லது இன்றைக்கு மக்களுடைய காணி, அரசாங்க காணி அல்ல, மக்களுடைய காணியை பிடிச்சிருக்க ராணுவத்தை எல்லாம் உடனே சொல்லியிருக்காங்க. யாழ்ப்பாணத்தில் போய் மக்களோட காணியை கொடுத்துட்டு நீங்க உங்களோட கவர்மெண்ட் காணிக்கு வந்துருங்க. மக்களை, தமிழ் மக்களை அரவணைக்கிறது வழி இருக்கு. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நான் இந்த ஐயாவோட பற்றி பேசல இருந்தால் அவருடைய சமுதாயம், அவருடைய சமுதாய வளர்ச்சி வேறுபட்டது. எங்களுடைய பிரச்சனை உரிமை சார்ந்தது. ஆனால் குருவண்ணவர்களே, இது இங்கு இந்த மின்ன நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா தமிழ் பேசும் சமூகம், இதில் முஸ்லீம் அவர்கள் வேறு,
இல்லை, இல்லை. நான் அந்த விடயத்தில் ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். வட்டுக்கோட்டை தீர்மானம் ஊடாக செல்வநாயகம் அவர்கள், செல்வநாயகம், பொன்னம்பலம், தொண்டமான் அவர்கள் தலைவராக உருவாகிய பொழுது தொண்டமான் அவர்கள் அதிலிருந்து வெளியேறினார். ஏன் வெளியேறின என்ன சொன்னார் என்றால், என்னுடைய சமுதாயமும் என்னுடைய சமுதாயத்தின் வளர்ச்சி பாதையும் வேறுபட்டது, உங்களுடைய பிரச்சனை வேறுபட்டது, நீங்கள் உரிமை போராட்டம் நடத்துவீர்கள், அந்த உரிமை போராட்டம் எனக்கு உரியதா இல்லை, எனவே என்னை அந்த தலைமை பதவியிலிருந்து விட்டு விடுங்கள் என்று சொன்னார். நான் சொல்லுவேன் என்றால், நாங்கள் வாழுகின்ற சூழல், நாங்கள் இருக்கின்ற வாழ்க்கை முறைகள் இவற்றுக்கு ஏற்ப ஒவ்வொருடைய நிலைமைகளும் வேறு வேறாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய நிலை அவர்களிடத்தில் சரியாக இதுல ஒரு விடயத்தை சொல்லும் குருகர்ணவர்களே, இது நீங்க ஒரு விடயத்தை தெளிவாக இருக்கணும். இன்று ஐக்கிய நாடு சபைகளிலும் சரி, இந்த இலங்கையில இந்த பாருங்க புத்திஜீவிகளை ஒழிச்சு திரியணும். இந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் ஒரு நிபந்தனையற்ற முறையிலே சிங்கள மக்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மக்கள் தீக்குளித்தார்கள். வன்னியில யுத்தம் நடக்கின்ற பொழுது 45 பேர் தீக்குளித்தார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்திலேயோ மட்டக்களப்பிலேயோ அல்லது நுவரெலியாலேயோ அல்லது லண்டன்ல இருக்கிற ஒரு தமிழனோ அல்லது கனடாவில் இருக்கிற ஒரு தமிழனோ ஒரு தினம் தீக்குளிக்க இல்லை, பொய்க்கு தினம் பெட்ரோலை தினம் ஊற்ற இல்லை. அப்பொழுது இதுல கடல் கடந்திருக்கிற தமிழ்நாட்டில் தான் முழுக்க தீக்குளிச்சது. எனவே இந்த தமிழர்களை மீண்டும் நாங்கள் பிரிப்பதும் அவர்கள் பிரச்சனை. இன்னும் ஒரு விஷயத்துக்கு வருகிறேன். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உங்களுக்கு நன்றாக தெரியும், என்னிலும் பார்க்க தெரியும். அந்த கட்சியின் உபதலைவர், பொருளாளர், செயலாளர். இன்று தமிழரசு கட்சி 14 ஆசனங்களோட பாராளுமன்றம் இருக்குது. அந்த தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டது இந்த மலைய மக்கள் பிரச்சனையால தான். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு 14 பேர் ஆசனங்கள் இருக்கிறது. என்னை விட உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு செல்வநாயகம் அவர்கள் பிரிந்து சென்று கட்சியை உருவாக்கி திருகோணமலை நடந்த முதலாவது மாநாட்டில் உங்களுக்கு அடுத்த போற முதலாவது மாநாட்டில் 4 கோரிக்கையில ஒரு கோரிக்கை சொல்றார், மலைய மக்களுக்கு 1958ஆம் ஆண்டு பிரஜா உரிமை வழங்க வேண்டும் என்று. திம்பு பேச்சுவார்த்தை எடுத்துக்கொள்வோம். 4வது விடயம் அவர்கள் சம்பந்தப்பட்டது. எத்தனாம் ஆண்டு? 1985ஆம் ஆண்டு. இலங்கைக்கு வெளியிலே இலங்கை இனப்பிரச்சனை பேசப்பட்டதென்றால் அதில் டெலோ, பிளாட், டியூஎல்எஃப் எல்லாம் இருந்து பேசப்பட்டன. எனவே நாங்கள் இனியும் தொடர்ந்து பிரிந்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு இந்த மின்னலை நாங்கள் பாவிக்கின்ற பதம் வந்து தமிழ் பேசும் மக்கள், அவர் பிரச்சனை வேறு. இது ஒரு யதார்த்தமான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் தமிழ் மக்கள் ஆயுதமேந்தி போராடினார்கள், அதற்கு அவர்கள் பல மலையக இளைஞர்கள் சேர்ந்து போராடினார்கள். அதே போல முஸ்லீம்கள் அப்படி பங்களிப்பு செய்ய வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர்களுடைய பாதை வேறு, எங்களுடைய பாதை வேறு. உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சிக்கு அடிக்கடி விஜயம் செய்த கிளிநொச்சியிலே 75% சனத்தொகை மலைய மக்கள் இருக்காங்க. 75%. அப்ப யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் தான் இந்த கிளிநொச்சி மாவட்டம் வருகிறது. எனவே தமிழ் தேசிய கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்தவர்கள் மலையத்தைச் சேர்ந்த 75% மக்கள். ஆனால் அவர்கள் இப்ப விடுதலை புலிகளின் கடைசி அறுபது முடியாது. ஒரு பௌத்தனாக பிறந்த ஒன்று தான் சொல்றோம். அதை பிரிக்க முடியாது. அவர்கள் ஒன்றுன்றதை நாங்க சொல்றோம். நீங்க பேச வந்தீங்க இல்ல ஒன்று. நீங்க சொன்ன மாதிரி நீங்க நல்ல கருத்துன்னு சொன்னீங்க. இங்க வந்து பிராந்திய ரீதியாக, பிரதேசம் ரீதியாக பெரும்பான்மைக்கு வேண்டும். பெரும்பான்மைக்கு வேணும். சமூக ரீதியாக பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. உண்மையில நல்ல கருத்து. இந்த நாட்டுல எத்தனை பேர் ஆட்சி புரிகிற பொழுது அவளுடைய இனவாதத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. 83ஆம் ஆண்டு மக்கள் அத்தனை பேர் கட்சிக்கு பாராளுமன்றத்தை நிரப்பக்கூடாது. சிவஞானம், நீங்க சொல்ற கருத்தினாயிட்டு கூட உங்களுக்கு எல்லாரும் பார்க்க தெரியும். 83ஆம் ஆண்டுக்கு முதல் இன்றைக்கு மாத்தளை மாவட்டத்தில் எவ்வளவு தமிழன் இருந்தான். 83ஆம் ஆண்டு கடை கொளுத்துற நேரம் நீ இந்திய தமிழன் ஆண்டு விட இல்லை நீ சேர்த்தான் கொளுத்தினான். 83 ஆண்டு கொளுத்துற நேரம் சிவஞானத்தின் ஊர்ல வந்து இவன் இந்திய தமிழன் விடுங்கன்னு சொல்லி கொளுத்தே இல்லை, சேர்த்து தான் கொளுத்தினான். அதே மாத்தளை மாவட்டத்துல 30,000 வாக்குகள் முஸ்லிம் சமூகமும் 30,000 வாக்குகள் தமிழ் சமூகமும் வச்சிருக்காங்க. 60,000 வாக்கு முஸ்லிம் சமூகமும் தமிழ் சமூகமும் சேர்ந்தா 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்தல இருந்து வரலாம். அதே மாதிரி கண்டி மாத்தல இருந்து பாராளுமன்றத்தை நிரப்பிச்சிருக்கலாம். ஆனா ஒண்ணு சேர்ற தமிழ் மொழியாக ரீதியாக கூட ஒண்ணு சேர்றதுக்கு ஐடியா இல்லை. ஆனா அவங்கள குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கோம். இனவாதிகள் சொல்லி அவங்களை ஏசி கொண்டிருக்கிறோம். ஏன் நாங்க ஒண்ணு சேரக்கூடாது? அந்த நிலைக்கு நாங்க ஒருத்தர் வாரம் இல்லையே. என்றைக்கு அந்த நிலைக்கு வாரமோ அவர்களை நான் கட்டுப்படுத்தலாம். இல்ல ஒரு காலகட்டத்திலே தந்தை செல்வநாயகம் வந்தார். அவர் எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் என்று விரும்பினார்.
ஆனால் விரும்ப ஏதோ காலத்தின் சூழல் நாங்கள் ஒன்றுபட முடியவில்லை. அந்த நேரமே நாங்கள் ஒன்றுபட்டிருந்தா இங்கே வந்திருக்க மாட்டோம். பெரும்பான்மை அந்த நேரமே நாங்கள் ஒன்றுபட்டிருப்போமாக இருந்தால், அந்த நேரத்தில் இருந்தே நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு செயற்பட்டிருப்போமாக இருந்தால் இந்தியாவில் எங்களுக்கு ஒரு பிரிவினை இல்லை, நாங்கள் ஒன்றாக இருந்திருப்போமே. ஆனா அது நீங்க சொல்ற மாதிரிக்கு என்னது நாங்க ஒன்றுபட உங்களுக்கு ஒரு கேள்வி மேற்கொண்டு அவரு இன்னொரு கேள்வி வந்திருக்காரு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். அங்கிருந்து பேசுறீர்கள்? நான் கல்பூர் மாவட்டம் துடுகல்ல இருந்து கேட்கிறேன். நான் இந்த சிவஞானியோட ஒரு கேள்வி. அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் லைட்ல தான் வாழ்றாங்க. எங்க கல்பூர் மாவட்டத்துல இன்னைக்கு எங்க கண்ணு முன்னுக்கே கேள்வி என்ன கேளுங்க உடனடியா. என்னைக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு காணிக்கை கொடுப்பீங்க? நன்றி. அந்த கேள்வி நீங்க பாருங்க. நான் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு நான் நினைக்கிறேன், நான் பொருத்தமற்றவன் பதிலளிப்பதற்கு. ஏனென்றால் நான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆண்டவன் அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், ஆனால் ஒரு முஸ்லீம் புத்திஜீவி என்ற வகையிலே நான் நினைக்கின்றேன் இது மக்களிடம் அவர்கள், அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் பஷீர் ஷேகுதாவத் அவர்களிடம், அதே போன்று மற்ற ஏனைய அந்த கட்சியின் தலைவர் அவர்களும் அரசாங்கத்தை விட்டு விலக மனமில்லாத நிலையிலே வந்திருக்கின்றார்கள். அதே நிலைமையிலே பஷீர் ஷேகுதாவத் அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அறிக்கை விட்டிருந்தார்கள், ஜனாதிபதியின் வெற்றிக்கு நான் பிரார்த்திக்கின்றேன் என்று. அதாவது வெளியில் வந்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவர் இந்த 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 நிலையிலே வெளியில் வராத சந்தர்ப்பத்தில் அவருடைய பாராளுமன்ற இருக்கையை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமையிலே வந்திருக்கின்றார். அதற்கு நான் நினைக்கின்ற இந்த மின்னல் நிகழ்ச்சியும் இந்த உண்மையை சொல்ல போனால் புத்திஜீவிகளும் தான் காரணம், வேறு யாரும் இல்லை. மக்கள் இன்று தெளிவாக இருக்கின்றார்கள். மக்கள் தெளிவான முடிவை எடுப்பதற்கு இந்த ஊடகம் ஒரு பாரிய பங்களிப்பை செய்திருக்கின்றது. நீங்கள் அழுத்கமை பிரச்சனையை பற்றி பேசினீர்கள். அழுத்கமை பிரச்சனைகள் ஊடகங்கள் தணிக்கை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலே சமூக வலைத்தளங்கள் ஊடாக முஸ்லிம் புத்திஜீவிகள் கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் தான் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு தயங்க சந்தர்ப்பத்தில் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் பேசுகின்ற போதும், அதே போன்று முஸ்லிம் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ வெளிநாட்டு தூதுராலயங்களை அவர்கள் சென்று அவர்களிடம் இந்த பிரச்சனையை பேசுவதற்கும் அழுத்தங்களை கொடுப்பதற்கும் காரணமாக இருந்தது. அதாவது இன்று ஊடகங்கள் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு இன்று ஊடகம் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே நான் நினைக்கின்றேன் இந்த சக்தி தொலைக்காட்சியினூடாக மின்னல் ஒரு பாரிய உதவி செய்திருந்தது. அதே போன்று நாங்கள் நன்றி கூற வேண்டும் இந்த ஃபேஸ்புக் ஓனருக்கு கூட. அதே மாதிரி தான் நீங்க வந்து ஒரு விஷயத்தை வளர்த்து பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, கௌரவ அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு அண்மையில் சென்று கூறியிருந்தால், நான் இந்த 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 மின்னலே போன சனிக்கிழமை அதனை கூறியிருந்தேன். அதாவது நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன்னோன் ஏஞ்சல் என்று. அதே கருத்து. ஆனால் நான் அதை கூறினேன் ஏன்னு சொன்னால் அப்படியான ஒரு கருத்துக்கள் வரலாம் என்று கூறினேன். அதனை ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். அப்படியான கருத்துக்களை கூறுவார்கள் என்று கூறினேன். அதே விஷயத்தை நான் ஒரு ஒரு போன சனிக்கிழமை கூறியது நான் நினைக்கிறேன் 2 நாட்களுக்கு முன்னர் அவர் யாழ்ப்பாணத்தில் கூறியிருந்தார், நான் ஒரு தெரிந்த பிசாசு, என்னை ஆதரியுங்கள் தெரியாத ஏஞ்சலை விட என்று. அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சிவஞானம் ஐயா அவர்களும் கூறுவது, ஒரு தெரிந்த பிசாசை நாங்கள் ஆதரிப்போம், வரப்போகின்ற ஏஞ்சல் எவ்வாறு இருக்கும் என்று தெரியாது என கூறுகின்றார். ஆனால் நான் ஒரு விடத்தில் பார்க்க வேண்டும், இந்த தெரிந்த பிசாசின் காலத்திலே செய்யப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள், அதே போன்று இவ்வாறு, அதாவது நாடு உலகளாவிய ரீதியிலே நாங்கள் பல வளர்ச்சியை கண்டு கொண்டு செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ சிறுபான்மை மக்களுக்கு, அதாவது எங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த நாட்டிற்கு சீனா அரசாங்கம் கொடுத்த கடன் ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை, அதே போன்று ஒரு தமிழ் மக்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை, சிங்கள மக்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை, அதே போன்று முஸ்லிம்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை. இந்தியா அந்த உதவியை செய்கின்ற போது இதை இவர்களுக்கும் சில நிபந்தனைகள் கொடுப்பார்கள். அதே போன்று அமெரிக்கா செய்கின்ற உதவிகள், நான் அதில் அனுபவம் வாய்ந்தவன், அந்த துறையிலே நான் 5 வருடங்கள் வேலை செய்திருக்கிறேன். சரி, அதில் எனக்கு தெரியும் அவர்கள் சில நிபந்தனைகள் போடுவார்கள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கொண்டு செல்லுங்கள், அதற்கு நாங்கள் ஆதரவு வழங்குகின்றோம் என்று. அதே போன்று எனக்கு தெரியும் முஸ்லிம் நாடுகள் இந்த நாட்டிற்கு உதவி செய்து அவர்கள் எந்த நிபந்தனைகளை போடவில்லை, இதில் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டும். அப்படி கூறியிருந்தால் அம்பாறையில் கட்டப்பட்ட வீடுகள் 500 ஏன் இன்னும் முஸ்லிம்களுக்கு வழங்கப்படவில்லை? அவ்வாறான பல பிரச்சனைகள் இருக்கு. அதே புத்தளத்தில் கட்டப்பட்ட வீடுகள் முஸ்லீம் கட்டப்பட்டது, ரிஷாத்தின் குறுக்கிட்டப்படுவதை தடுத்தார்கள். இவ்வாறு பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே இங்கு நாங்கள் பார்க்க வேண்டியது என்ன, நீங்கள் சொன்னீர்கள் காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது முஸ்லிமும்
அதாவது இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற சிறுபான்மை மக்கள் ஒற்றுமைப்பட்டாக வேண்டும். மக்கள் ஒற்றுமைப்படுவதற்கு ஒரு காலத்திலும் தயக்கம் தெரிவிக்கவில்லை. ஆனால் அரசியல் தலைமைத்துவங்கள், இந்த அரசியல் தலைமைத்துவங்களுக்கு பெரும்பான்மை அரசியல் தலைமைத்துவங்கள் கொடுக்கின்ற அழுத்தங்களின் காரணமாக பிரிக்கின்றார்கள். அதே போன்று பெரும்பான்மை அரசியல் தலைமைத்துவத்துக்கு தேவை இருக்கின்றது. இந்த சிறுபான்மை அரசியல் தலைமைத்துவங்களையும் சிறுபான்மை மக்களையும் பிரித்து ஆள வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்று இந்த சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டிலே ஒற்றுமைப்பட்டால், நான் நினைக்கின்றேன் இலங்கை அரசாங்கத்தின் புள்ளி விவரப்படி முஸ்லிம்கள் 9% என்று கூறுகின்றார்கள். ஆனால் 10% 11% இருக்கலாம். அதே போன்று தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் சுமாராக 30% மக்கள் இந்த நாட்டிலே ஒருமித்து வாக்களித்தால், நான் நினைக்கின்றேன் ஆட்சியிலே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த. ஏன் நாங்கள் அவர்களை அதாவது இந்த பெரும்பான்மை இனத்தை கை நீட்டுகின்ற பொழுது ஏன் நாங்கள் தமிழர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்த ஒரு பார்லமெண்டத்தை நிச்சயமாக அவர் கூறியது போல் அதான் நாங்கள் எப்பயுமே 14 வருடங்களாக மின்னலிலே தமிழ் பேசும் சமூகம் கிட்டத்தட்ட இவர் கூறிய போல் மாத்தலையிலே 30,000 தமிழர்கள் 30,000 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாத்தலையில் 2 என்றால் நூரெலியாயில் 5, அதே மாதிரி 8, பதுளையில 1,20,000 தமிழர்கள், 30,000 48,000 முஸ்லிம்கள், அங்கு 5 சீட்டுகள். அப்படி பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 60 ஆசனங்களை 60 ஆசனங்களை கைப்பற்றும் என்றால் அதுதான் 2வது பெரிய கட்சியாக இருக்கு. இந்த ஐக்கிய தேசிய கட்சியிடம் இருக்கிற மொத்த ஆசனங்களே 60 தான். நீங்கள் அதை காண்டித்தான் நாங்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே தமிழ் பேசும் சமூகம் என்று கூறியிருந்தோம். என்று அது தேவை என்று தேவையாக இருக்கிறது. அதே போன்று குருநாகல், ரத்னபுரி, பொலனறுவ போன்ற மாவட்டங்களில் கூட முஸ்லீம் தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் நான் ஒரு விடயத்தை இங்கு கூற வேண்டும். இன்று நான் நினைக்கின்றேன் இந்த தமிழ் பேசும், அதாவது தமிழ் பேசும் சிறுபான்மை மக்கள் ஒற்றுமைப்படுவதற்கு தடங்களாக இருப்பது நான் நினைக்கின்ற இந்த அரசியல்வாதிகளாக அரசியல் தலைமைத்துவங்களாக இருந்தால் அவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு நான் நினைக்கின்ற இந்த தமிழ் முஸ்லிம் தமிழ் பேசுகின்ற புத்திஜீவிகள் முன்வர வேண்டும் இவர்களை ஒன்றிணைப்பதில். ஏனென்று சொன்னால் இன்றைய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒற்றுமையுடன் இருந்தால் நான் நினைக்கின்ற ஆட்சிக்கு வருகின்ற எந்த ஒரு அரசாங்கமும் இந்த மத ஸ்தலங்களையோ அவர்களுடைய வர்த்தக ஸ்தலங்களையோ அல்லது அவர்களுடைய பிரஜா உரிமையோ அல்லது அந்த மக்களுக்கு செல்ல வேண்டிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை தடுக்க முடியாது. அதே போன்றுதான் நீங்கள் பார்க்கலாம். இந்த மலையகத்தில் மக்கள் நான் மலையகத்திலே நான் 2 வருடங்கள் நான் கற்பித்தவன். 94 இருந்து 96ஆம் ஆண்டு வரையில் நான் கற்பித்தவன். அந்த மக்களிடம் காணப்படுகின்ற ஒரு துடிதுடிப்பான ஒரு அவர்கள் மிகவும் உற்சாகத்தோடு வேலை செய்கின்ற மக்கள். அந்த காலையில அந்த பணியிலே நான் நினைக்கின்றேன் யார் கூட வேலை செய்ய போக மாட்டார்கள். ஆனால் அந்த மக்கள் எழுந்து நின்று வேலை செய்து அந்த மக்கள் மிகவும் படுகின்ற கஷ்டத்துக்கு அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வேதனை மிகவும் குறைவு. இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி நான் நினைக்கின்ற அங்குள்ள தலைமைத்துவங்கள் எந்த அளவு பேசியிருக்கின்றது எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு வேதனம் வழங்கப்படுவ தொழிற்சங்கங்கள் இருக்கின்றது, அதே போன்று அரசியல் கட்சிகள் இருக்கின்றது. அவர்கள் பேசுகின்றார்கள், பேசவில்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது நான் நினைக்கின்ற இதுவல்ல. ஏனென்று சொன்னால் இன்று கொழும்பிலே ஒரு சாதாரண ஒரு தொழிலாளிக்கு கொடுக்கின்ற ஊதியத்தையும் பார்க்க நான் நினைக்கிறேன் குறைவாகத்தான் இருக்கின்றது. அந்த மக்களுக்கு உரிய போதிய வசதிகள் வழங்கப்படுகிறது. இந்த வசதிகள் தற்போது வழங்கப்படுவது நான் நினைக்கின்றேன் என்னை பொறுத்தவரையில் இது அந்த மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. மலையக சம்பள விடயத்தில் இதுவரை இன்று வரை மலைய மக்கள் தொழிலாளருக்கான சம்பளம் செம்மையாக வழங்கப்படவில்லை. ஹலோ, வணக்கம். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? அவங்க அரசாங்கத்தை இருந்துகிட்டு ஏன் சார் நீரே வீடு அமைப்பு திட்டத்தை ஜனபேச அறிவித்து பிறகு ரெடி பண்ணாங்க. நன்றி. உங்களிடம் 2 கேள்விகள் கேட்கப்பட்ட. காணிகள் எப்பொழுது வழங்கப்படும்? காணிகள் மீதிய பத்தங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டாரு. காணி உரிமை பற்றி கேட்டார். காணி நிலம் வேண்டுமடா பராசக்தி பாரதியார் படிச்சார். நிச்சயமா எங்களுக்கு ஒரு காணி தேவை. ஆனா நாம ஒண்ணு சிந்திக்கணும். இந்த நாட்டுல இந்தியாவில் குடியேறி இந்த நாட்டை செழுமைப்படுத்திய எங்களை 1948ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பின்பு DS சேனநாயக்கனுடைய அரசாங்கத்துல எங்களுடைய 7 பேர் பாராளுமன்றத்தில் இருந்த பொழுது எங்களை தூக்கி வீசினாங்க வெளியே. அன்றிலிருந்து பிரேமதாஸ் ஆட்சி காலம் வரைக்கும் நம்மளுடைய காலத்துல எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டுக்கிட்டே. எத்தனை ஆண்டுகள்? குறிப்பாக சுமார் 40 ஆண்டுகள் இருக்கலாம் அந்த கட்டத்துல. அப்ப எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல யாருமே எங்களுக்காக பெருசா குரல் கொடுக்கல. அந்த நாட்டில் உள்ள பெரிய அரசியல்வாதிகள் கூட யாருமே குரல் கொடுக்கல. காங்கிரஸ் தான் குரல் கொடுத்துச்சு. இல்ல
ஆனால் தமிழரசு கட்சியின் செல்வநாயகம் அவர்கள் கட்சியை செல்வநாயகம் கட்சியை உடைச்சார். அதாவது மதிப்புக்குரிய செல்வநாயகம் அவர்கள் கொடுத்தாருங்கிற நாங்க மறக்க முடியாது. மறக்க இல்ல, கட்சியை உடைச்சார். அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ்ல இருந்து உடைத்து தமிழரசு கட்சியை உருவாக்கினார். இந்த மலைய மக்களுக்கு நாங்கள் துரோகத்துக்கு சொல்லி அதெல்லாம் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுறது தேர்தலில் போட்டிட்டது தமிழரசு கட்சியில் தான். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்த கட்சியில் அவர் உடைச்சு அவர் உருவாக்கின 14 ஆசனங்களோட இருக்குது. அது சரி. அது மாதிரி தான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப எங்களுடைய கௌரவத்துக்குரிய குமரகுருபரன் அவர்கள் பேசிய பொழுது சொன்னார், செல்வநாயகம் அவர்கள் ஒன்று சேருவங்களும் வட்டுக்கோட்டை திருமணங்களும் தொண்டமானவர்கள் வெளியே போனார் சொன்னார். அதனுடைய உண்மையான கருத்து என்ன கேட்டா, என்றைக்கு தமிழீழம் பிரகடனப்படுத்தினாங்களோ அப்பொழுது சொன்னாரு, நாங்கள் வாழ்ற பகுதியில சிங்கள மக்கள் அதிகமாக வாழ்றாங்க, நாங்க அந்த போராட்டத்துக்குள்ள கலந்து கொள்ள முடியாது, என்னுடைய மக்களை நான் பாதுகாக்கணும்னு சொல்லி தான் அவர் வந்தது. அதான் உண்மை. அந்த நிலை அடிப்படையில் தான் அவர் வந்தது வெளியில வந்து, வேற எந்த காரணத்துக்காகவும் வரல. ஏன்னா நிச்சயமா இன்னைக்கு பழியாயிருப்போம் நிறைய பேர். அதே நேரம் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், அந்நேரம் அந்த பத்திரிகை உண்மையில் கூட கட்சி எடுக்க வேண்டும். ஆனா உங்களோட கட்சி அதுல எல்லாம் அக்கறை இல்லை. உதாரணம் பாத்தீங்கன்னா சுதந்திரனோ என்னோட ஒரு பத்திரிகை தமிழரசு கட்சி சுதந்திரன் தான் தமிழரசு கட்சியின் பேப்பர். அதுல கொட்டான் எழுத்தில் வந்தது, ஐக்கிய தேசிய கட்சி குண்டர்கள் தாக்கினார்கள் தொண்டமானின் கூட்டத்தை என்று. இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியிலே தேர்தலில் போட்டியிட திவ்யராஜ், யோகராஜன் பாராளுமன்ற உறுப்பினர் யோகராஜனின் கோஆர்டினேட்டர் செக்ரட்டரி இணைப்பு செயலாளர் திவர குண்டர் தாக்கியது. அதாவது சமூதி தொண்டமானவர்கள் தான் தமிழரசு கட்சியின் தலைவராகினார். TULF தலைவராகியுடன் அவரை தாக்கினார்கள் ஐக்கிய தேசிய கட்சிகள் நூறியால் வைத்து. அப்பொழுது அந்த பத்திரிகை இலங்கை தமிழரசு கட்சியின் பத்திரிகையை TULF பத்திரிகையில போட்டார்கள், தொண்டமானின் கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் குண்டர்கள். அந்த குண்டர்கள் போட்டதுதான் எங்கட யோகராஜன் எம்பியின் இணைப்பு செயலாளர். அவர் தான் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து கூட இப்படி இல்லாம இதை விட எனக்கு தெரியும், காமினி திசாநாயக்காவுடன் இருந்து இணைந்து என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர்கள். புத்திரசிகாமணி இவர் சொல்றார் புத்திரசிகாமணி என்று லைப்ரரியை கொளுத்தினார்கள். யாழ்ப்பாண லைப்ரரியை காமினி திசாநாயக்கா அவர்களுடன் இணைந்து இன்று அதாவது ஆசியாவின் பிரபலியமான ஒரு நூலகம், அது எப்படி மனம் வந்தது? இப்படியான பல அட்டுழியங்கள் நடக்கப்பட்டன. அதோட கூட கேள்வி கேட்கப்படுது, ஏன் ஜனாதிபதி தேர்தல் வந்த பின்பு நீங்கள் இதை செய்தீர்கள்? காணிக்கு நாங்கள் பதில் கூறல, அதை கொடுத்து சொல்லிடுறேன். அப்ப எங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டிருந்ததுனால எங்களுக்கு அந்த இடத்துக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. நீண்ட காலமாகவே நாங்கள் இந்த நாட்டில் ஒரு கூலித்தொழில் செய்வர்களாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறோம். சோ என்றைக்கு எங்களுக்கு குடியுரிமையை எங்களுடைய சௌமூர்த்தி தொண்டமானையா அவர்கள் வாங்கி கொடுத்தார்களோ அதனுடைய அடிப்படையில் வாக்குரிமை வந்த பொழுது படிப்படியாக நாங்கள் எங்களுடைய விஷயங்கள்ல நாங்கள் ஈடுபட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்து கொண்டே இருந்தோம். சோ தோட்டங்கள் நன்றாக இருந்த பொழுது மக்கள் நல்லா வாழ்ந்தாங்க. தோட்டங்கள் சீரழிக்கப்பட்ட பொழுது உண்மையாக சொல்ல போனா JEDB SLSPC என்றெல்லாம் கொண்டு வந்த பொழுது தோட்டங்கள் இன்றைக்கு முற்றுமுழுதாக சீரழிக்கப்பட்டிருக்கு. தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. அப்ப அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் தொழிலாளர்களும் இன்னைக்கு சொல்றாங்க, நாங்க தோட்டத்துல வாழ்றோம்னு சொல்ல வைக்க வேண்டாம், தோட்டங்கிற பேரை பயன்படுத்த வேண்டாம், கிராமமா கருதுங்க, எங்களை கிராம வாழ்க்கைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. இதை அடிப்படையில் வச்சுதான் எங்களுடைய ஆறுமுகம் தொண்ட கௌரவத்துக்குரிய ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் நூறொலியால் நடந்த மே தினத்துல சொன்னாரு, நான் இந்த மண்ணுக்கு உங்களை சொந்தமாக்க போறேன்னு சொன்னார், மறைமுகமா சொன்னார். அதனுடைய அடிப்படையில் தான் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். 2 ஏக்கர் காணி வாங்கி கொடுக்கணுங்கிற முழு மூளையான நோக்கம் எங்களுடைய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்வைத்திருக்கு. அதை சில சந்தர்ப்பங்களில் வெளிப்படையா சொல்ல முடியாத காரணத்தினாலதான் நாங்க மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் நிறைய நடத்தியிருக்கிறோம். சோ கூடிய விரைவில் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு தோட்டப்பகுதிக்குள்ள 2 ஏக்கர் காணி வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் அதிகாரத்தை அந்த இடத்தை அமைச்சுக்கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை தானே. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். சோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நிச்சயமா அதை வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி வீடமைப்பு திட்டத்தை பத்தி கேட்டார், ஏன் இந்த தெல்பத்தையில இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பு நீங்கள் இதை அறிவித்தீர்கள் என்று இந்த வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், கால சூழ்நிலை, இயற்கையின் சீற்றம். கடந்த காலத்துல தொடர்ந்து மழை உங்களுக்கு தெரியும், மாத்தலையில 15 நாள் மழை, 15-20 நாள் மழை, கலதாவளை மழையே ஒரு பக்கம் அப்படி சரிஞ்சு போச்சு. சோ பிட்டகந்தையில உள்ள மக்கள் தங்களுடைய பகுதி வீடுகளை விட்டு பாடசாலையில 1 மாசமா தங்கி நிற்கிறாங்க. எல்கருவ தோட்டத்தில் உள்ள மக்கள் டீ ஃபேக்டரியில தங்கி இருக்கிறாங்க. சோ 15-30 நாட்கள் ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் தேர்தலும் வந்துருச்சு. சோ அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை பண்ணி அந்த தனி வீடமைப்பு திட்டம், ஏற்கனவே தனி வீடமைப்பு திட்டம் ஜனவுதான கம்மானு கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு தோட்டத்திலையும் ஜனவுதான கம்மான்னு சொல்லி தனித்தனி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மாதிரிக்கு எங்களுடைய ஆறுமுகம் தொண்டமானவர்கள் லயத்தை கட்டி மாடி வச்சு கட்டி கொடுத்து பார்ப்போம்னு செய்தும் பார்த்திருக்கிறார்.
ஆனா மக்கள் வந்து சொல்றாங்க தனி வீடு அமைப்பு வேணும்னு சொல்லும்போது அந்த அடிப்படையில நாங்க அந்த திட்டத்தை ஆரம்பிச்ச பொழுது காலம் கடந்து விட்டது. தேர்தல் காலம் வந்தனால ஆரம்பிச்ச வேலை அப்படி நிறுத்தப்பட்டிருக்கு. தொடரும். அது இந்த அரசாங்கம் வந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை செய்து கொடுக்கத்தானே வேணும். அதை யாரும் மறுக்க முடியாது. சோ அந்த அடிப்படையில நாங்க அந்த திட்டத்தை எதிர்காலத்தில் நிறைவேற்றுறதுக்கு தயாரா இருக்கோம். இந்த வகையிலே உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? இந்த தேர்தலில் நான் அதிகம் கவனம் செலுத்தி பார்க்கிற விடயம் அன்கண்டிஷனல் சப்போர்ட், நிபந்தனையற்ற ஆதரவு. இன்று பல துருவங்கள், இன்று மைத்திரி அலையிலே பல துருவங்கள் ஒரு குடையின் கீழ் திரண்டிருக்கிறது. அது டிஎன்ஏ இருக்கலாம், எஸ்எல்எம்சி இருக்கலாம், ஜேஎச்யூ இருக்கலாம், யுஎன்பி இருக்கலாம். அண்மையில் மின்னலில் தான் அனுரகுமார் திசநாயக்கர் குட் கவர்னன்ஸ் என்று அதாவது இன்றைய மைத்திரியினுடைய அந்த ஸ்லோகத்திலே குட் கவர்னன்ஸ் என்கின்ற நல்லாட்சி என்கின்ற பதம் பிரபல்யம் பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த பதத்தினுடைய கருவிகள் என்ன, அதற்கான அளவீடுகள் என்ன என்பதை உங்களுடைய மின்னலில் காத்திரமான ஒரு கருத்தை அனுரகுமார் திசநாயக்க ஜேவிபி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார். பொருளாதார ரீதியாக இலங்கை அடைய வேண்டிய மாற்றங்கள், ஆட்சி கட்டமைப்பில் உருவாக்க வேண்டிய செப்பனிடல்கள். ஆனால் இன்று அவற்றையெல்லாம் பேசாமல் வெறுமனே ஒரு ஆட்சி மாற்றத்தின் மூலம் ஒரு நல்லாட்சியை உருவாக்கலாம் என்று கூறுவதில் சில சந்தேகங்கள் எழ வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடுதான் அதனுடைய பிரச்சினை பூகம்பமாக வெடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்று இந்த ஆட்சி மாற்றம் என்கின்ற இந்த ஸ்லோகம் எந்த அளவுக்கு முரண்பாட்டு நிலையை தோற்றுவிக்கிறது என்றால், ஜேஎச்யூ தலைவர் அண்மையில் குறிப்பிடுகிறார், ஜனாதிபதி அவர்கள் சந்திரிகா குமாரதுங்கவுடைய ஆட்சி காலத்திலே அமைச்சராக 94 2004 வரை இருந்தார். அப்பொழுதெல்லாம் அவர் ஒற்றை ஆட்சியை பற்றி பேசவில்லை. ஆனால் 2005க்கு பின்னர் ஜேவிபியும் ஜேஎச்யூவும் ஒன்றாக இணைந்து புதிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு நாங்கள் தான் இந்த ஒற்றையாட்சி என்கின்ற பதத்திற்கு தெளிவான விளக்கம் கொடுத்தோம், அதனை ஒரு அரசியல் கோஷமாக நாங்கள் தான் மாற்றினோம் என்கின்ற கருத்தை இன்று ஜேஎச்யூ கூறுகிறது. இந்த அரசியல் விற்பனர்கள் என்கிற தோதாவில் இன்று ஜேஎச்யூ ஒரு பாரிய பங்களிப்பினை இந்த ஆட்சி மாற்றத்திலே செலுத்துகிறது. இந்த ஆட்சி மாற்றத்திற்குத்தான் நிபந்தனையற்ற ஆதரவினை டிஎன்ஏ வழங்குகிறது, எஸ்எல்எம்சி வழங்குகிறது. இந்த அரசியல் தர்க்கவியலை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள், சிறுபான்மை மக்கள் ஒரு ஒட்டுமொத்த தேசிய அரசியல் நீரோட்டத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது பெரிய விடயம் அல்ல. ஏனென்றால் ஒரு ஜேஎச்யூ இருக்கிற ஒரு எதிரணியினை எஸ்எல்எம்சியும் டிஎன்ஏயும் ஆதரிக்குமாக இருந்தால் சிறுபான்மைக்கான ஒரு அரசியலை இலங்கையில் கொண்டு வருவது என்பது, ஒரு மையப்புள்ளியை உருவாக்குவது என்பது பெரிய விடயம் அல்ல என்று நான் நினைக்கிறேன். இன்று பாருங்கள், இன்று டிஎன்ஏயும் எஸ்எல்எம்சியும் மைத்திரி சிறிசேனா அவர்களை ஆதரிக்க முற்பட்டவுடன் திடுமென்று அரசாங்கம் சொல்லுகிற வாதம் என்ன? எஸ்எல்எம்சி எங்களிடம் கரையோர மாவட்டத்தை கேட்டார்கள். அதை அவர்கள் உடனடியாக அதனை ஒரு தேர்தல் பிரச்சார உத்தியாக பயன்படுத்த பார்க்கிறார்கள். உண்மையிலே கரையோர மாவட்ட கோரிக்கை என்பது ஒரு நிர்வாகம் சார் பிரச்சனை. அது ஒரு பெரிய ஒரு அரசியல் கோஷமாக இன்று டிஎன்ஏனுடைய சமஷ்டி கோரிக்கை போன்றதாக கூட இல்லை. கட்சியை தொடர்ந்து